சென்னை கோயம்பேடுல எம்எம்ஸ் சென்னை கேட்வே அப்படிங்கிற ஒரு பிரைவேட் பார்ல கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது மே 30, 2026 நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு பொண்ணு உள்ள இருந்து வெளியே வந்த ஒரு பொண்ணை ஒரு கார் இடிச்சு இந்த பொண்ணு ஸ்பாட்டை இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருப்போம் மக்களே. இந்த ஒரு நியூஸை நாம சில விஷயம் விசாரிச்சு பார்த்தோம். என்னன்னா, இந்த 2 பெண்கள் உள்ள போயிருக்காங்க. அந்த 2 பெண்கள் யார், அவங்க எப்படி இந்த பசங்க கூட கனெக்ட் ஆகுறாங்க, எது மூலியமா கனெக்ட் ஆகுறாங்க, ஏன் அந்த நைட் அங்க போனாங்க, அண்ட் எதற்காக சண்டை வந்துச்சு உள்ள டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சனிக்கிழமை மே 30, 2026 இரவு கட்ட ஒரு 9:30 மணிக்கு எம்எம்ஸ் சென்னை கேட்வே அப்படிங்கிற ஒரு பிரைவேட் பார். இந்த பிரைவேட் பார் நடத்துறது டிவிகே உடைய ஒரு நிர்வாகி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பார்ல இரவு 9:30 மணிக்கு ஒரு ஸ்கூட்டில 2 பசங்க நின்று இருக்கானுங்க. அந்த 2 பசங்கள்ல ஒரு பையனுக்கு 21 வயசு, இன்னொரு பையனுக்கு 19 வயசு. 2 பசங்க நின்று இருக்கப்போ இன்னும் ஒரு ரேபிடோ பைக்ல ஒரு 2 பொண்ணுங்க உள்ள வராங்க. அந்த பொண்ணுங்க பேர் யான்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இந்த யான்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு யாரு, இவங்க இறந்து போன பொண்ணு. இவங்க யாரு பேசிக்கான்னு பார்த்தா ஸ்ரீலங்கா பேஸ்டு ஒரு ரெஃப்யூஜி. அவங்க விழுப்புரத்துல இருக்கிறாங்க. ஸோ 12th முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது காலேஜ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இவங்க அப்பா கிடையாது இந்த பொண்ணுக்கு, அம்மா மட்டும்தான். அம்மா பேர் மேரி. அதில் அக்கா MBA HR பண்ணிட்டு இருக்கிறதாகவும், இந்த பொண்ணு 12th முடிச்சுட்டு அடுத்தது வேற ஒரு படிக்க போறதாகவும், வெளிநாடுலாம் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள ஒரு பொண்ணாகவும் அவங்க அம்மா அந்த பொண்ணை பற்றி சொல்றாங்க. ஸோ இந்த பொண்ணு யான்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணும், யாஸ்மின் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பொண்ணும் வந்ததா சொல்றாங்க. இந்த பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம். ஏனால் இந்த யான்சி அப்படிங்கிற பொண்ணுக்கு வயசு 18. அந்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் கூட வராங்க. அவங்களுக்கு வயசு வெறும் 17 தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 பேரும் ரேபிடோ பைக்ல இறங்குறாங்க. அந்த எம்எம்ஸ் சென்னை கேட்வேன்ற பார் வாசல் இறங்குறாங்க. இந்த பசங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணிட்டு நேராக உள்ள போறாங்க. ஏன் அப்படி போனாங்கன்னு கேட்டா, கப்புலா போனா உங்களுக்கு பாருக்குள்ள பப்ஸ்குள்ள ஃப்ரீ என்ட்ரி, காசு கொடுக்க வேண்டாம். உள்ள போறாங்க. உள்ள போய் இன்ஃபேக்ட் கப்புலா போகும்பொழுது அந்த பெண்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்க்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க சில பப்ஸ்ல. அந்த மாதிரி ஃப்ரீ ட்ரிங்க் கொடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அதற்கு பிறகு அந்த யான்சி அப்படிங்கிற பொண்ணும் கூட அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பொண்ணும் 2 பேரும் பயங்கரமா குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு அந்த யான்சி அப்படிங்கிற பொண்ணு பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பெண் டான்ஸ் பண்ணிருக்காங்க. கூட வந்த பொண்ணு, அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பொண்ணு ஓரளவுக்கு டான்ஸ் பண்ண முடியல, பயங்கர மொபைல் அடிச்சு உட்காந்துட்டாங்க பேசாம. இந்த யான்சின்ற பொண்ணு டான்ஸ் பண்ணிட்டு இந்த டோட்டல் ஃப்ளோரையே ஆக்குபை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு சூழ்நிலை சமயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு XUV கார்ல ஒரு 8 பேர் 7 பேர் வந்திருக்கானுங்க உள்ள. அவனுங்க வெறும் பாய்ஸ் தான், கேர்ள்ஸ் இல்ல, பாய்ஸா உள்ள வந்திருக்காங்க. இந்த யான்சின்ற பொண்ணு டான்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா என்கேஜ்மெண்ட் இருந்ததை பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய இடுப்பை கிள்ளிருக்காங்க. இது கிள்ளினவுடனே இப்படி அணைச்சிருக்கானுங்க. வா நான் கூட டான்ஸ் பண்ணுவான்னு அணைச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணு கையை விலைக்கு விட்டு போயிருக்கா. இதை பார்த்து கூட வந்த பையன் ஏடி பண்றீங்கன்னு கேட்டிருக்கான். அப்ப அந்த பையனை தலையில இப்படி முட்டிருக்காங்க, டிச் பண்ணிருக்கானுங்க. அந்த பசங்க போயிட்டு பவுன்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோடனே பவுன்சர் சொல்லிட்டாரு, எப்பா பிரச்சனை பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தா நீங்க இங்க வெளியே போய் பிரச்சனை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த பசங்க சும்மா இல்லாம வேற ஒரு கோஷ்டி பசங்க கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்கன்னு. அந்த பசங்க போய் கேட்டிருக்காங்க போல இவங்களை, நீங்களும் அவனுக்கு வக்காலத்தா அப்படின்னு கேட்டுட்டு இது வாய் தகராற மாறினவுடனே பவுன்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரையுமே ஒட்டுமொத்த பேரையுமே வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ இந்த 4 பேரும் வெளியே போயிட்டாங்க, அது 7 பேர் வெளியே போயிட்டாங்க. மணி கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 10:30 மேலே ஆயிடுச்சு, 10:50 கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. வெளியே போனவங்க பவுன்சர்ஸ் வெளியே அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கிட்ட போய் திருப்பியும் 2 பேரும் வாய் தகராறு போட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்து பவுன்சர் இப்ப இங்க சண்டை போட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க போல தட்டி விட்டுருக்காரு. அங்க இருந்து கிளம்புனவங்க இப்போ ஒரே ஒரு ஸ்கூட்டி தான் இருக்கு இந்த பையன் கிட்ட. இந்த 4 பேர்ட்டையும் 2 பையன் 2 பொண்ணு. அந்த ஸ்கூட்டி 4 பேர் ஏறிக்கிட்டாங்க. ஏறிக்கிட்டு நேரா இதுகிட்ட போறாங்க, டுவோர்ட்ஸ் அந்த திருமங்கலம் ஃப்ளைஓவர் ஏறுறாங்க. பின்னாடி XUV கார்ல இந்த பசங்களும் போறாங்க. அப்படி போகும்பொழுது இந்த பசங்களை ஏதாவது பண்ணணுன்ற ஒரு ஏர்ஜ் இருந்திருக்கு. கல்லை தூக்கி கார் மேல போட்டிருக்காங்க. கார் கண்ணாடி உடஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இதை பார்த்த உடனே இந்த காரை ஓட்டிக்கிட்டு இருந்த சுமந்த் அப்படிங்கிற பையன், சுமந்த் சக்திவேல்ன்ற பையன்,
என்ன பண்ணிட்டான், நேராக வந்து இந்த பைக்கை முட்டை வந்திருக்கான். அப்போ இந்த பசங்க வேகமா ஓட்டிட்டு போய் ரொம்ப நவுந்து போயிருக்காங்க. பைக்கை முட்ட முடியல. பைக்கை முட்ட முடியலன்னு அந்த சந்தோஷத்தை திருப்பி வந்து அவனுங்க பழிச்சு காமிச்சிருக்கானுங்களாம். மறுபடியும் ஃபாஸ்டா வந்து பைக்கை முட்டிருக்கான். பைக்கை முட்டின வேகத்துல இந்த யான்சி அப்படிங்கிற பொண்ணு போய் தலை வந்து கரெக்டா போய் சைட்ல ஃப்ளைஓவர்ல தலை போய் அந்த ஃப்ளைஓவர் சைடில் அடிச்சு அந்த பொண்ணு ஸ்பாட்ல இறந்துருக்கு. இன்னொரு பொண்ணு 17 வயசு பொண்ணுக்கு வந்து அடிபட்டிருக்கு. அடுத்து இந்த பசங்க பூரா சராச்சிருக்கானுங்க. உடனே இந்த கார் கிளம்பிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வந்த ட்ரெஸ்பாசஸ் பார்த்துட்டு மற்ற பைக்ஸ்லாம் பார்த்துட்டு நிப்பாட்டி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு கீழ்பாக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த 17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு யான்சின்ற பொண்ணு ஃபவுண்ட் டெட். ஆம்புலன்ஸை கூட்டு போயிட்டு இந்த பிணவரில் போட்டாங்க. இதான் சம்பவம் மக்களே. இப்போ இந்த கார் ஃப்ரண்ட்ல வந்து திமுக கொடி கட்டியிருந்ததாகவும் அடுத்த ஒரு செய்தி. அதை பத்தி விசாரிச்சு பார்க்கப்போ அந்த பையன், இந்த சுமந்த் சக்திவேல் அப்படிங்கிற பையனோட கார் தான் அந்த கார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனுடைய மாமா முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னும், அந்த முக்குளத்தூர்ல உள்ள இந்த இவர் கருணாஸுடைய கட்சியில மெம்பரா இருந்தாரு, அப்படி இப்ப இல்லை அப்படின்னும். ஸோ அவர் கட்சியில இருந்ததுனால இப்போ கருணாஸ் அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் இருக்கிறதுனால டிஎம்கே ஃபிளாக் வச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னொரு தகவல், இல்லை சார் நாங்கள் சும்மா ஃபிளாக் வச்சுப்போம், ஏன்னா ஃபுல் எல்லாரும் எல்லாம் குடிச்சிட்டு போகும் பொழுது போலீஸ் பிடிக்காம இருக்கு, இந்த ஃபிளாக் போட்டுட்டு போவோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க மக்களே. இப்போ இதுதான் மொத்த சம்பவம். இதுல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு மொத்தம் 7 அக்யூஸ்ட். இதுல சுமன் சக்திவேல், பாலகுருக்கு வயசு வந்து 21. எல்லா பசங்களுக்கும் வயசு பார்த்தீங்கன்னா 21, 19, 18 இவ்வளவுதான் வயசு. பாலகுரு, கிஷோர், விமல், மோகன சுந்தரம், ராகுல், ஜோஷுவாக்கு வயசு 19ன்றாங்க. கிஷோருக்கு வந்து வயசு 19. நெற்குன்றம், சோலைமேடு, அரும்பாக்கம் ஃபுல்லா இந்த ஏரியா பசங்கன்னு சொல்றாங்க மக்களே. இப்போ இதுல வந்து ஒரு டீம் கிளம்பி பாண்டிச்சேரி வரைக்கும் போனதாகவும் பாண்டிச்சேரி போயிட்டு பிடிச்சி வந்ததாகவும் வந்து ஒரு தகவல் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது காவல்துறை தான் தெரியும். ஸோ அப்ஸ்காண்டிங் எல்லாருமே 7 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க. 3 பேரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வருது. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேஸை பத்தி நான் ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்கப்ப அவங்க சொன்ன வார்த்தை, சார் இப்போ ஒரு விஷயம் பாருங்க, நேத்து அவங்க அம்மாவோட பேட்டி கொடுக்குறாங்க. யாருன்னா யான்சியோடைய அம்மா பேட்டி. அந்த யான்சியோடைய இன்னொரு பேர் ஜானுவான். ஸோ ஜானுன்ற பட்டப்பேர் வச்சுதான் இந்த பொண்ணு வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இந்த உண்மையான பேர் யான்சின்ற பேர் யார்ட்டையுமே சொல்றது கிடையாது, ஜானுன்னு தான் சொல்றாங்க. இப்போ இந்த பெண் அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை, இல்லைங்க என் பொண்ணு பாட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்த பொண்ணை கார் பின்னாடி வந்து குடிச்சிட்டு வந்த பசங்க இடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க ஃபார் கிரியேட்டிங் சிம்பத்தி. இவங்க வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ். அடுத்தவங்க ஓப்பனாகவே சொல்றாங்க, எங்களுக்கு வந்து நிவாரணம் வேணும், நீதியும் கிடைக்கணும், நிவாரணமும் வேணும் அப்படின்னு அவர் கூட வந்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த. ஸோ தே லுக்கிங் ஃபார் மணி. இப்போ இந்த பொண்ணு அடுத்த ஒரு கேள்வி வருது. இந்த பசங்களை பார்த்தா 2 பேரும் லோக்கல் பசங்க, சென்னை பசங்க. இந்த பொண்ணுங்க விழுப்புரம் பேஸ்ட் பொண்ணு அப்படிங்கிறாங்க. இன்னொரு வார்த்தை, இந்த அம்மா வந்து கடலூர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நான் கடலூருக்கு போயிருக்கணும், நாங்கள் அங்கே போகாம விழுப்புரத்துல இருக்கிறோம், இருந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு லவ்வர் இருக்கான், அந்த லவ்வரை பார்க்கறதுக்காக 2 பேரும் ஒன்னா வந்தாங்க, நான் தான் பஸ் ஏற்றி விட்டேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க யான்சியோட அம்மா சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த நடந்த சம்பவம். இதுல ஒரு சில ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசும்போது சொல்றாங்க, சார் இது வந்து இந்த காலத்து ஜென்சி பசங்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் அப்படின்னா, இது நடந்த சம்பவத்தை சொல்றாங்க, பட் இந்த வழக்குல இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கா அப்படிங்கிறதை விசாரிச்சான்னு பார்க்கணும் காவல்துறை. பப் ஸ்கூல்ல அந்த ஒரு 16, 17, 18 ஏஜ் வரக்கூடிய 21 வரைக்கும் போகுதுன்றாங்க. பப்புக்குள்ள பெண்களுக்கு ஃப்ரீ, கப்புலா போனா ஃப்ரீ. இப்போ இந்த பசங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தனியா பசங்களா போனா நமக்கு இது ஃப்ரீ கிடைக்காது, காசு பே பண்ணும். உள்ள போனா ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஆஃபர் பண்ணுவாங்க பப்ஸ்ல, விமனுக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது ஒரு ஷார்ட்ஸ் நினைக்கிறேன், ஒரு ஷார்ட் ஃப்ரீயா தரேன். இதை பயன்படுத்திக்கிறதுக்காக டேட்டிங் ஆப் மூலியமா இந்த மாதிரி பெண்களை அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னும், இவங்க வந்து எந்த பேமெண்ட்டுக்கும் வரதில்லை. இவங்களுக்கு என்னன்னா, நான் வந்தா எனக்கு ஃபுல்லா சரக்கு அடிக்கணும், நீ ஸ்பெண்ட் பண்ணுவியா? ஸ்பெண்ட் பண்றேன், ஓகே. அப்போ இதுல வந்து நிறைய வெரைட்டிஸா இருக்குன்றாங்க. ஒரு சில பெண்கள் நான் வந்து கம்பெனி கொடுக்குறேன், அதுக்கு வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பே பண்ணி கேட்கறதாகவும், ஒரு சில பெண்கள் அந்த ட்ரிங்க்ஸோட இதை டேஸ்ட் பண்ணும், அந்த போதை என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் வரேன்,
என்னை அக்கம்பெனி பண்ணிக்கோ, நான் டான்ஸ் ஆடுவேன், நான் ஃபுல்லாக இது பண்ணுறேன், எனக்கு சரக்கு வாங்கித்தான், இதுக்காக நான் டேட்டிங் ஆப்பில் நான் வந்து ஒரு என்னோட ப்ரொஃபைல் நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரொஃபைல் போடுறதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதில் என்ன ஒருனா, அந்த பொண்ணுடைய பேர் யான்சி அப்படிங்கிறது இந்த அடிப்பட்ட அந்த பையனுக்கு தெரியல. ஜானு ஜானு அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஒருவேளை இதோடைய டேட்டிங் ஆப்ல இவங்களுடைய ப்ரொஃபைல் நேம் ஜானுவா கூட வச்சிருக்கலாம், நமக்கு தெரியல. அதனால இந்த பசங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்படி சம்பந்தம், எந்த அடிப்படையில் சம்பந்தம் அப்படிங்கிறதும் நம்ம விசாரிச்சு பார்க்கணும், காவல்துறை விசாரிச்சு பார்க்கணும். ஏன்னால் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது. ஸோ டேட்டிங் ஆப் மூலயமா இந்த டீனேஜர்ஸ் வந்து பசங்க வந்து இது பண்ணி அவங்களை கூட்டிட்டு வந்து பப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு, கப்புல்லாம் ஃப்ரீ இல்லையா, போயிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து டான்ஸ் ஆடிட்டு அதுக்கு மேலே கம்பெனி கொடுக்கறதுலாம் அவங்களுடைய பர்சனல் திங்ஸு, நம்ம அதை கமெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு. இப்போ இந்த 2 பசங்களுக்கும் இந்த 2 பொண்ணுங்க எப்படி பழக்கம்? ஏன்னா இவங்க படிச்சது விழுப்புரத்துல, இவங்க இருக்கிறது சென்னையில. இந்த பசங்களை பார்த்தா ஒன்றும் ஹைஃபை பசங்க மாதிரியும் தெரியல. ஸோ இவங்க எப்படி லிங்க்கு, எந்த அடிப்படையில் அவங்க சம்மந்தப்படுறாங்க அப்படிங்கிறதை காவல்துறை விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் என்ன இங்க சிக்கல்னா, இதை விசாரிச்சு என்ன அடுத்த ஒரு கேள்வி. ஏன்னா இது ஒரு மர்டர் கேஸ். இப்போ யாருமே இங்க வந்து செய்த தப்பை யாருமே, இந்த கொலை நடந்ததை யாருமே இங்க நியாயப்படுத்தல மக்களை. ஆனால் அவங்க அம்மா வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க, என் பொண்ணும் என் ஃப்ரெண்டு கூட போறதா சொல்லிட்டு அவனுக்கு போனா நான் தான் பஸ் ஏற்றி விட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ குடிகார பசங்க வெளியே குடிச்சிட்டு காரை தாறுமாறா ஓட்டு வந்து என் பொண்ணை இடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா இது எல்லாருக்கும் ஓப்பனா இந்த நியூஸ் தெரியும். அவங்க பெண் உள்ள போறாங்க, உள்ள போய் பயங்கரமா குடிச்சிருக்காங்க, தாறுமாறா குடிச்சு டான்ஸ் ஆட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த மற்ற பசங்களா இந்த பொண்ணை வந்து சீண்டிருக்காங்க. இதுதான் கான்டென்ட். ஸோ இவங்க அம்மாக்களுக்கு தெரியாம இந்த பொண்ணு போறாங்களா இல்லை தெரிஞ்சுதான் போனாங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க இருக்கிறது விழுப்புரம், அவங்க இருக்கிறது சென்னை. எப்படி கனெக்ட் ஆச்சு 2 பேருக்கும்? ஒன்னா படிச்ச பசங்களா, இல்லை சோஷியல் மீடியா கனெக்ட் ஆச்சா, எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது அடுத்த ஒரு பாயிண்ட். அந்த பையன் இந்த பொண்ணு பேர் ஜானுன்னு சொல்றான், இந்த பொண்ணோட உண்மையான பேர் யான்சி. அப்ப ஜானு அப்படிங்கிற வார்த்தை எங்க? ஸோ ஏதாவது புனைப்பெயர் வச்சிருக்காங்களா? எதுக்கு வச்சிருக்காங்க அந்த புனைப்பெயரை? எங்க வச்சிருக்காங்க அந்த புனைப்பெயர் அப்படிங்கிற அடுத்த ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே எங்க போய் லீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சி கிட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கஷ்டம் லீட் ஆகுது. ஸோ பெற்றோர்கள் அவங்க பசங்க உண்மையா எங்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, இதெல்லாம் தெரியாமலேயே இந்த பெண்ணை அனுப்பிச்சு வச்சாங்களா இல்லை தெரிஞ்சு அனுப்பிச்சு வச்சாங்களா அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த வழக்குல விசாரணையில வெளிவருமா அப்படின்னு கேட்டால், காவல்துறை இந்த வழக்கு எப்படி பார்க்கறாங்கன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, நேத்து இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, எல்லா முடியும் வந்துருச்சு இந்த சம்பவம் பத்தி. நேத்து இந்த இறந்து போன யான்சியோடைய அம்மாவும் கூட சில அட்வொகேட்ஸ்லாம் சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நிவாரணம் வேணும், அரசுல இருந்து ஒரு உயர்மட்ட குழுல உள்ளவங்க வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு ஏன் பேட்டி கொடுக்குறாங்க யோசிச்சு பார்க்கணும். அதாவது எங்க இந்த வழக்கு, ஏமா உன் பொண்ணு இப்படிதானமா போனா அந்த பசங்க கூட, இந்த மாதிரிலாம் இந்த கேஸ் நகருதேமா அப்படின்னு எங்க காவல்துறை இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்கிட போறாங்க? ஏன்னா ஒரு அஃப்கோர்ஸ் இது மர்டர் கேஸ் தான், இதுல யாரும் அந்த மாதிரி ஏன் மர்டர் பண்ண, எதுக்கு பண்ண, நீ மர்டர் பண்ணது நியாயமான விஷயம் தான் யாரும் பேச மாட்டாங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இந்த பசங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, அதையும் அட்டாச் பண்றாங்கன்ற பட்சத்துல இந்த கேஸ் டைலூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பத்தி வெளியே வந்து மீடியாக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்படியே உங்க பொண்ணு போனாங்க அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா, இந்த பொது சமுதாயத்துல ஏன்னா இங்க கல்ச்சர் இன்னும் தமிழ்நாட்டுல கொஞ்சம் அங்க மிச்சம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இந்த தவறை இந்த பெண்கள் மீது திருப்பி விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த நிவாரணத்துக்கான அடித்தளத்தை அங்க போட்டாங்க. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் வியூஸ், மக்களே பொலிட்டிக்கல் வியூஸ் தனியா ஓர்த்து வச்சிடலாம். இந்த ஒரு சம்பவத்துல அரசு என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? அஃப்கோர்ஸ் ஒரு மைனர் பொண்ணும் குடிக்க போயிருக்காங்க. இதுல பார் வந்து 18 years பிளஸ்ஸா பண்ணீங்க அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனை பார்த்து தான் உள்ள அனுப்பணும். இப்போ இந்த பாரை சீல் வச்சுட்டாங்க, டெம்பரவரியா தான், நாட் பெர்மனன்ட் சீல். ஏன்னா பார் மேல தப்புன்றது ஒரு தப்பு தான். அந்த 17 வயசு மைனர் பொண்ணை உள்ளே அலோவ் பண்ணீங்கன்றதான் தப்பு. அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பார் மேல ஒரு அலிகேட் பண்ண முடியும். மற்றபடி நடந்த மொத்த சம்பவத்துக்கும் அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இதற்கு இந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் ஏன் நிவாரணம் தர வேண்டும்?
எங்க நாளைக்கு இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்து எப்படி இந்த பொண்ணு இந்த பையன் கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத காவல்துறை வெளியே சொல்றாங்களோ, வெளியே சொல்லி இந்த கேஸ் எலிப்ட் ஆயிடுமோ அப்படிங்கிறதுனாலதான் முன்கூட்டி இவங்க வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இறப்புக்கும் பின்னாடியும் ஒரு உண்மை கதை இருக்கும் மக்களே. ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை கதையை வெளியே வராமலே பார்க்கறதுக்குன்னு ஒரு கும்பல் வேலை பார்க்குறாங்க. ஏன் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மானிட்டரி பெனிஃபிட் தான். அந்த மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அரசாங்கம் அந்த சம்பவத்தை பொறுப்பேற்றுக்கிட்டு பணம் தரணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த சம்பவத்துல அரசாங்கம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னால் அதன் பிறகு ஒருத்தவங்களும் வெளியே வந்து எங்களுக்கும் பணம் தாங்க அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் அவனோட பர்சனல் வெஞ்சன்ஸு, பர்சனல் பிரச்சனையா இருந்தாலும் இதை வந்து காவல்துறை தான் பார்க்கணும், அரசு தான் பார்க்கணும் அப்படின்னு மானிட்டரி பெனிஃபிட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு நிவாரணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கனால் அரசாங்கம் எங்க போகும் அப்படிங்கிறது தெரியல மக்களே. நமக்கு தாவேக்காவுடைய ஆட்சி பிடிக்காதுதான், அது சரி இல்லை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல தாவேக்கா கிடையாது, அதிமுக கிடையாது, திமுக கிடையாது, எந்த அரசு வந்தாலும் இந்த மனோபாவத்தை கொண்ட ஒரு குழு இருக்கிறாங்க. அந்த டீம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை டாக்ஸ் கட்டக்கூடிய எல்லாருக்குமே இந்த விஷயம் ஒரு வழியை தருது. என்னடா நம்ம டாக்ஸ் கட்டுறோம், யார் யாருக்கும் எப்படி இந்த காசு போகுது அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது. இதுல அந்த பெண் இறந்ததற்கு நம்ம ஒரு ஆழ்ந்த இரங்கல் தான், பாவம், உயிர் போச்சுதான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கு அரசாங்கம் ஏன் பணம் தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுகிறது. உங்களுக்கு எழுதா கமெண்ட்ல மென்ஷன். நன்றி, வணக்கம்.